வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிடந்தையில் திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முகவர்களுக்கு தேர்தல் வியூகங்கள் மற்றும் களப்பணி குறித்து ஆலோசனைகளை வழங்குகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு வாக்குச்சாவடி அளவில் கட்சியை பலப்படுத்த இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருவடந்தையில் திமுகவின் பிரம்மாண்ட வாக்குச்சாவடி பயிற்சி மாநாடு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் சென்னை, விழுப்புரம் மண்டலங்களைச் சேர்ந்த திமுகவின் 15 கழக மண்டலங்களில் உள்ள 49 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் 1.70 லட்சம் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கின்றனர். திமுக சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி நிலை முகவர்கள், வாக்குச்சாவடி நிலை குழு உறுப்பினர்கள், வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள், வாக்குச்சாவடி நிலை இளைஞரணி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். மாநாட்டிற்காக 10,000 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்ட திடல் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட வாரியாக தனித்தனி அமர்வு பகுதிகளிலும் முகவர்களுக்கு குடிநீர், சிற்றுண்டி வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கி என் வாக்குச்சாவடி வெற்று வாக்குச்சாவடி என்ற இயக்கத்தின் கீழ் முகவர்களுக்கு தேர்தல் வியூகங்கள் மற்றும் களப்பணி குறித்து ஆலோசனைகளை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டிற்கான பணிகளை ஆராசா எம்பி மற்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒருங்கிணைத்து வருகின்றனர். வரக்கூடிய 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவதை இலக்காக கொண்டு வாக்குச்சாவடி அளவில் கட்சியை பலப்படுத்த இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. திருவிடந்தையை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் திருப்பத்தூர், மதுரை மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் அடுத்தடுத்த மண்டல மாநாடுகள் நடைபெறுகின்றன.